பண்ணணுமே தவிர டேரட் கார்டு கிட்ட இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ ஈவன் தோ ஐம் அ டேரட் கார்டு ரீடர், நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் இருக்கிறேன். என்னோட லைஃப் பர்பஸ் வந்து அவங்க கூட அவங்களுக்கு இருக்கிற டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் இருக்கும்ல, அவங்கவுங்களே ரொம்ப கார்மிக்காக ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்களே செல்ஃப் கிரிட்டிக்காக வச்சுருக்காங்க, அவங்கவுங்களே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க, செல்ஃப் சாபட்டாஜ் மோடில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் சத்தியமாக எனக்கு தமிழ் வார்த்தை தெரியாதுங்க. செல்ஃப் சாபட்டாஜ் மோடில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணி அவங்கவுங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அன்கண்டிஷனல் லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுறதுக்கு செல்ஃப் லவ்வை சொல்லிக் கொடுக்குறதும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை சொல்லிக் கொடுக்குறதும் தான் என்னுடைய லைஃப் பர்பஸ். ஓகேயா? அப்போது அவங்கவுங்களுக்கே அவங்கவுங்க கூட செல்ஃப் லவ்வோடு இருக்க தெரிஞ்சது, ஹோல் அண்ட் கம்ப்ளீட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்க தெரிஞ்சுது, அவங்க கனவுகள் எல்லாம் ரியாலிட்டியில் வாழ தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் தான் அதே மாதிரி மதித்து இன்னொரு மனிதர்கிட்ட பழக தெரியும். அது உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேமாக இல்லாமல் இருக்கட்டும். அன்கண்டிஷனல்ங்கிறது வாழ்கிற வாழ்க்கை பாதையாக இருக்கணுமே தவிர ஒரே ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ இதை சொல்லிக் கொடுக்குறது தான் என்னோடய லைஃப் பர்பஸ். ஸோ என்ன தான் நான் டேரட் கார்டு